அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் வந்து கூறியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7.72 லட்சம் மாணவர்கள் வந்து எழுதுகிறாங்க. மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. அதே போல் வினாத்தாள் அந்த மையங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 154 அந்த மையங்கள் கட்டுக்காப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வழித்தடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் நீங்கள் வந்து பட தேவையில்ல. அதுக்கடுத்து பள்ளிக்கல்வித்துறை மூலிமா பல்வேறு நலத்திட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்வன் இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் இருக்குது. காலேஜில் போய் சேர்க்கிறது முதற்கொண்டு எல்லா அப்டேட்டும் அவங்க வந்து செய்வாங்க. நம்ம ஸ்கூல்லேயே படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் படிக்க பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படியான மார்க்ஸ் எடுத்தாலும் சரி அல்லது கம்மியான மார்க்ஸ் எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே அதற்கேற்ற கோர்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கும் சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. வருகின்ற கல்வியாண்டு முதல் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் 1000 ரூபா வந்து என்னது கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்கள் நீங்கள் எந்த மார்க்ஸ் எடுத்து காலேஜில் வந்து சேர்ந்தாலும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே கிடைக்கும். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இது எல்லாமே செயல்படுத்துகிறாங்க. அதே போல் பல்வேறு நலத்திட்டங்கள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதையுமே கவலைப்படாதீங்க. எல்லாமே நம்ம படித்த கொஷின்ஸ் இது தான் வரும். அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே வரும். அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. நாளை எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண் நிச்சயம் என்ன பண்ணும் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகாது. நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்க்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் வந்து என்னது கிடைக்கும். அதனால் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர் சார்பாக என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.